மதம் இருக்கு இருக்கு என்று சொல்லுவவர்கள் தான் அடித்துக் கொள்கிறார்கள். மதம் இல்லை என்று சொல்ல அடித்துக் கொள்வதே கிடையாது. ஒருவன் ஆலயத்தை அடித்து நொறுக்குகிறான், இன்னொருவன் மசூதி அடித்து நொறுக்குகிறான். ஆனா இல்லை என்று சொல்வது எதையும் அடித்து நொறுக்குவதில்லை. தோழர்களே, நல்ல ஒரு மாந்தர்களாக நாம் மீண்டும் எழுந்து வாழ்ந்து மக்களுக்கு நல்ல பணிகளை செய்ய வேண்டும். லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு உண்ண உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நாம் சிதறிவிடக்கூடாது. 6.5 கோடி தமிழர்கள் நாம் இங்கு இருந்தும் 18 கல் தொலைவில் இருக்கும் ஒரு இனத்தை காப்பாற்ற முடியவில்லை. தமிழக தலைவர் பிரபாகரனை காப்பாற்ற முடியவில்லை. நாம் தமிழர், நம் நாடு தமிழ்நாடு, இந்தியா இல்லை. இந்தியா துணைக்கண்டம், பார்ப்பன பணியா கூட்டங்களின் மொத்த கடிமை கூட்டங்கள். எண்ணி செயல்படுவோம். மதம் தவிர்த்து மாந்தராக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இனத்தை கட்டியமைப்போம். இல்லா ஒருவனுக்காய் பொல்லா மக்களாய் செல்லா மாக்களாய் எல்லாம் இழக்கின்றோம். தோழர்களே, அதனை உணர்ந்து நல்லதொரு செயலை நடத்தி நம் இனத்தையும் நம் மொழியையும் மீட்டெடுப்பதும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தோழர்களே. இந்த முதல் கேள்விக்கு விளக்கத்திலிருந்து, அதாவது இன்னும் மீண்டும் இந்த ஆரம்பிக்கும் போது என்ன சொல்வார்கள் என்றால், இன்னும் நீங்கள் விளக்கம் சொல்லவில்லை, முதல் வெடிப்பில் இருக்கு ஒரு காரணம், இதுதான் உங்களுடைய அடிப்படையான அறிவு, அதாவது அடிப்படையான கடவுளுக்கான முதல் கேள்வி அதுதான். சரி, முதல் கேள்விக்கு ஒரு அழுத்தம், நீங்க கடவுள் என்று சொல்லலாம். முதல் கேள்விக்கு ஒரு அழுத்தத்தின் பேரில் ஒரு சக்தியின் பேரால் வெடித்தது என்றால், அந்த முதல் கேள்வி, அதாவது ஒரு லட்சுமியுடைய கொளுத்தி வச்சுட்டு அது வெடிச்ச உடனே அதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு அங்கங்க பேப்பர் கிடக்குது, இதுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்றீங்க, வெடிச்சதோட சரியா போயிடுச்சா? அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள், அதுக்கப்புறம் எத்தனை உயிர் ஜீவராசி பரிமணிச்சு அவங்க சொல்ற மாதிரி இப்போ இதே மாதிரி இப்ப இருக்கிற மனிதன் மாதிரி இருந்திருந்தானே, இதுக்கு ஏன் கடவுள் வரவே இல்ல? எப்ப வந்தாரு கடவுள்? எந்த செயலை நேரடியா அவங்க பாக்குற மாதிரி எதை செஞ்சாரு? ஒன்னு நிரூபிக்க சொல்லுங்க, அப்படியே ஒத்துப்போம். இப்போ இருக்கிற செயலுக்கு, அதாவது ஒரே ஒரு பெரிய வெடிப்புல தான் கடவுள் இருக்கிறாருன்னா அத்தோட முடிஞ்சு போனா ஓடி போட்டுங்க. அவரு எதுக்குங்க நமக்கு? மனிதன் வாழ்றதுக்கு எந்த விதத்துல ஒத்தனையா இருக்கிறாரு, அதை யோசிங்க முன்னாடி. பகுத்தறிவு அதுதான். அந்த கேள்விக்கு முதல்ல அவங்க பதில் சொல்லணும். பெருவெடிப்புக்கு தான் ஒரு காரணம் கடவுள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கடவுள் தேவையே இல்லை. அதை நீங்க கடவுள் வேணா சொல்லிக்கோங்க, சும்மா ஒரு அழுத்தம் தான் அறிவியல்ல சொல்லியிருக்கு, நீங்க அதை கடவுள்னு சொல்லிக்கோங்க, அது ஒண்ணும் நமக்கு தேவையில்லை. அதை இன்னும் முழு விளக்கத்தோட இன்னும் குறுகிய காலத்துல சொல்லிடுவாங்க. ஒண்ணு. இரண்டாவது, அதாவது இந்த பெருவெடிப்புக்கு ஒரு அழுத்தமான காரணம், வெடிப்புக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய சக்தி, இவ்வளவு பெரிய பூமி எப்படி வந்தது? வெடிப்புக்கு ஒரு அணு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கெல்லாம் சக்திக்கெல்லாம் தேவைன்னா, இப்ப நீங்க நேரடியா பார்க்கிற ஒரு பாக்டீரியாவுக்கும் ஒரு அமீனாவுக்கும் நம்ம இப்போதைக்கு இருக்கிற ஒரு செல்லுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நிரூபிச்சு காமிச்சாங்க அறிவியல். அதாவது எப்படின்னா 2 செல்லா பிரிகிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லில் இவ்வளவு பெரிய மனிதன், கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லில் ஒரு பெரிய ஆலமரம், கண்ணுக்கு தெரியாத ஒரு மிக குறுகிய ஒரு செல்லிலிருந்து மிகப்பெரிய விஷயங்கள் வரும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு சூன்யத்திலிருந்து, அவர் தான் சொல்லியிருக்காரு சூன்யம் தோத்து போச்சுன்னு, சூன்யத்தில இருந்தா அந்த வெடிச்சதுன்னு அவங்களும் சொன்னாங்க. அதை வேணா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, போட்டு பார்க்கட்டும். அதுக்கு ஒரு சக்தி தேவைப்பட்டுச்சுங்கிறது மட்டும்தான் அவங்க வந்திருக்காங்க. சூன்யத்தில இருந்தா வந்துச்சு. சூன்யத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? வெளி இருந்துச்சு, அண்டவெளி இருந்துச்சு, அதுதான் சூன்யம். அந்த அண்டவெளியிலிருந்து அழுத்தத்தின் பேர்னா, அறிவியல் பூர்வமாக அந்த அழுத்தத்தின் பேரினால இந்த உலகம் தோன்றிருக்கு, அதுதான் உண்மை. இப்ப அந்த அண்டவெளியை இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல, அப்ப கடவுள் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி அண்டவெளியும் அதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. அறிவியல் என்ன சொல்லுது? அண்டவெளியோட அழுத்தத்தில் இருந்து, அதுதான் நாளைக்கு வரும், அண்டவெளியோட அழுத்தத்தில் இருந்து இந்த பூமி தோன்றினுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காரணம் கருத்தானா, இப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லில் இருந்து இவ்வளவு பெரிய வரும்போது கண்ணுக்கு தெரியாத அண்டவெளியிலிருந்து இவ்வளவு பெரிய ஒரு இது வரக்கூடாதா? ஏன்னா அதுக்கோட அளவு அவங்க எண்ணிக்கைக்கு இல்லாத அளவுக்கு மிக பெருசா சொல்லியிருக்காங்க. அதாவது பல கோடி 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 30 கோடி இது, அதாவது அறிவியல் விளக்கத்தான் சரியா சொல்லியிருக்காங்க. இப்ப அவ்வளவு பெரிய இதுக்குன்னா அப்ப மிக பெருசாதான் வெடிக்கிறது. ஏன்னா அதோட பெருசு அண்டவெளி. அந்த அழுத்தம் அதுல ஏற்படும் போது அதுக்கான வெளிப்பாடும் அவ்வளவு சிறப்பா தான் இருக்கும். அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் ஒரு லட்சுமி வெடி வெடிச்சுட்டு பேப்பர் எப்படி செஞ்சிருக்கு, அங்க ஒரு பேப்பர் கிடக்குது, இதுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ரூல்ஸோட தான் வெடிச்சுதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு அறிவியலான விளக்கமோ அதே அளவு தான் அவங்க சொல்ற விளக்கமா இருக்க முடியும். எல்லாம் சரிசமமான ஒரு ரூல்ஸுக்கு மேல் தான். அவ்வளவு பெரிய ரூல்ஸுக்கு மேல இருக்கிறவரு எங்க இருந்தாரு? எப்படி இருந்தாரு? எங்கேயாச்சும் வெளிப்பட்டு இருக்காரா? வெடிப்புக்கு அப்புறம் எங்க வந்தாரு வெளியில?
எப்ப வந்தாரு? சரி, இந்த பூமி அழகா இந்த பூமி மனிதனுக்காகவே படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, நாளைக்கே போய் நிலவுல போய் இப்ப போய் ஆராய்ச்சி பண்றாங்க, தண்ணி இருக்கான்னு பாக்குறாங்க, போய் 2 நாள் 3 நாள் இருக்காங்க. நாளைக்கே ஒரு 10 வருஷம் 100 வருஷம் இருக்காங்க இருந்தா அப்ப அல்லாஹ்வோட கோட்பாடு பொய்யாயிடுமா? ஆகுமா? ஆகாதா? நிலவில் மட்டும் மனிதன் பூமிக்காக மட்டும் வாழ்ப்பல. எப்படி நம்ம ஒரு ஜீவராசியாக எப்படி ஒரு மனிதனுக்கு எந்த அளவு உரிமை இருக்கிறோ அதே அளவு ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது. மனிதனுக்காக எந்த விதத்திலையும் அவர் இந்த உலகத்தை படைக்கவே இல்லை. அது சிறப்பு தகுதி. அப்புறம் மனிதன் பகுத்தறிவை பத்தி சொன்னாங்க. பகுத்தறிவுல எப்ப தேவைப்பட்டுச்சு மனுஷன், அதாவது பகுத்தறிவு இருந்தாதான் வாழ முடியும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு. அதாவது அடிப்படையில எவ்வளவு அறிவியல் பூர்வமாக டாக்டர் ஐயா அவர்கள் விளக்கினதை நிச்சயமாக பார்க்கவே இல்லை. பார்க்காம முன்னாடி அவங்க எழுதின புத்தகத்திலிருந்து அதே மறு விளக்கம், அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தானே வந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிறப்பான விளக்கம் தான் நாங்க எதிர்பார்த்து வந்தோம். அந்த சிறப்பான விளக்கத்துல அதாவது எப்ப வந்தாங்க, எந்த சூழ்நிலையில மனிதன் பரிமளிச்சு வந்தான் அப்படிங்கறதையும் அவங்க எப்படி பிரிஞ்சு போனாங்கிறதையும் அவங்க கண்டுக்கவே இல்லை. இதை நிச்சயமா நீங்க வழக்கு தொடுக்கலாம். இப்ப போட்டிருக்க இந்த கிளிப்பிங்ஸ நீங்க எந்த கோர்ட்ல நிரூபிக்கலாம். ஏன்னா இது சர்வதேச விஞ்ஞானிகள் பேர்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை ஒரு வார்த்தையில மறுத்துட்டு போறதுக்கு ஏன் பல ஆண்டுகளா அதை ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு எலும்புல இருந்தும் ஒவ்வொரு மூலக்கூறுல இருந்தும் ஏன் இப்போ இருக்கிற ஒரு கார்பனை எடுத்துக்கிட்டு எப்ப ஒரு வைரத்தோட எத்தனை வருஷத்துக்கு முந்தி தோணுதுன்னு சொல்லலாம், ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அது விண்கல்னு எப்படி சொல்றாங்க, அதோட மூலக்கூறு எல்லாம் இங்க இருக்கிற ஒவ்வொரு அறிவியல் பூர்வமான சேர்மம், அதாவது நீர்மம் திண்மம் இந்த மாதிரியான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்துலதான் இருக்கு. அதை ஆராய்ச்சி பூர்வமா கண்டுபிடிச்சிட முடியும். வாழும் தகுதி எப்படி வந்துச்சுன்னா அதுல இருந்து குரங்குல இருந்து வெளியில எப்ப அவன் ஆயுதத்தை, அதாவது மற்ற ஜீவராசிகள் ஓடி ஒவ்வொன்றுத்துக்கும் வாழக்கூடிய தகுதி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு சிறப்பு தகுதி இருக்கு. ஒரு நாய்க்கு மோப்ப சக்தி இருக்கு, ஒரு புலிக்கு வேகமா ஓடக்கூடியதும் விலங்குகளை தாக்கி கொள்ளக்கூடிய தகுதி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சிறப்பு தகுதி இருக்கிற ஒரு ஜீவராசி மட்டுமே இந்த பூமியில வாழுது. தகுதி இல்லாத இங்க வாழவே இல்லை. அப்படி ஒண்ணு காமிக்க பார்ப்போம், அதுக்கு ஒரு தகுதி நிச்சயமா இருக்கும். அந்த தகுதி மட்டும்தான் இங்க வாழுது. அந்த பகுத்தறிவு எப்படி வந்துச்சுன்னா மரத்திலிருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு எந்த சிறப்பு தகுதியும் இல்லை. ஏன்னா அவனுக்கு எந்த மோப்ப சக்தியோ இல்ல எதிர்த்து போராடக்கூடிய மற்றவங்களும் இல்ல. அவனுக்கு இருந்தது மூளை. அந்த மூளை என்னன்னா அவன் ஆயுதத்தை, அதாவது இயற்கையை அவனோட அறிவு பூர்வமா மாத்திக்கிட்டு செயல்படுறதுக்கு எப்ப வந்துச்சோ அதுதான் பகுத்தறிவு. அதாவது ஒரு கல் ஆயுதம், அதுக்கப்புறம் அது ஒரு அம்பா மாறுச்சு, அதுக்கப்புறம் குகையில வாழ ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் மனிதன் வீடு கட்ட ஆரம்பிச்சான், விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். இந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய வரும்போதுதான் மற்ற ஜீவராசிகளை கட்டுப்படுத்தி மேல மனிதனை பரிமளிச்சான். இதுதான் பகுத்தறிவு. இதை எந்த சமயத்திலையும் யாரையும் கொண்டு கொடுக்கல. படிப்படியா பல ஆயிரம் ஆண்டுகள் பல கோடி வருஷங்களாக அது மாற்றி பரிமளிச்சு இப்ப வந்திருக்கு. இதுல கடவுள் எங்கேயும் பொருள். பெருவெடிப்புக்கு ஒரே சக்தி தான் கடவுள்னு சொன்னா அதை அங்கேயே எடுத்துட்டு போடும். அதை நீங்க கடவுள்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். எப்ப வந்தாரு, எப்படி வந்தாரு, எதுக்கு எந்த சமயத்துல உதவுனாரு, மனுஷனா வாடுறதுக்கு எந்த இடத்துல வந்தாரு, மனிதனோட கட்டுப்பாடுல அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, அப்படியே காமிச்சு விட்டு வெடிச்சு விட்டு போயிட்டா இப்ப நடக்கிறதுக்கு எல்லாம் என்ன சொல்றாரு அவரு? கடவுள் அவருடைய விதியின் பேர்ல இல்ல மத்த ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அவரை கட்டுப்படுத்துறதுலயும் அவர் எந்த விதத்துல கடவுள் இருக்கிறாருன்னு கொஞ்சமாச்சும் அதை சொல்லி காமிக்கணும். அப்பதான் கடவுள் இருக்கிறான்னு கொஞ்சமாச்சும் அறிவியல் பூர்வமா ஒத்துக்க முடியும். அதுதான் உண்மை இருக்கட்டும். தட்டி வேகமா அதாவது அவங்க சத்தமா பேசுறது மூலியமா கடவுளை நிரூபிச்சிட முடியாது. அறிவியல் பூர்வமா மனிதனோட வாழ்க்கையில எந்த விதத்துல உதவுவாங்க சொல்லணும்னாதான் கடவுள் இருக்கிறதா ஒத்துக்க முடியும். நாலரை அப்பதான் டைம் சரி உள்ள வரணும். பேஜ் இல்லைன்னு சொன்னா திரும்ப உள்ள விடப்படாது.